ஜாதி என்பது ஒரு மனநோய், இந்தியாவில் இருக்கின்ற மக்களுடைய மனநோய் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஜாதி எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை பற்றியான சயின்ஸை பற்றியும் டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அது அதிகாரத்தை பாதுகாப்பதற்கும், சொத்தை பாதுகாப்பதற்கும், எந்த காலத்திலும் பிராமணர்கள் அதிகார நிலையிலே இருப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு கருவியாகத்தான் ஜாதியை நாம புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, 2000 ஆண்டுகளுக்கு பிறகு சாதி இந்துக்கள் சாதியினால ஒரு சுகத்தை அனுபவிச்சதுனால அந்த சாதியில் இருக்கிற விஷமத்தை, அந்த சாதியில் இருக்கிற விஷத்தை அவங்கள உணராம, சாதி அவங்களோட தனிப்பட்ட அடையாளமா, தனிப்பட்ட பெருமையா அவங்க இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய அறியாமையா தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா ஒரு மனித சமூகத்திற்கு சாதி என்பது மிகவும் எதிரானது. உலக அளவுல இந்தியாவில் தான் சாதிகள் பிராக்டிஸ் பண்ணப்படுது. இன்னைக்கு உலக அளவுல இந்தியாவில் இருக்கிற சாதியை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இந்திய மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், உலக அளவுல ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக அவங்களால இருக்க முடியும், பொருளாதாரத்திலையும் உயர்வாக அவங்களால வளர முடியும். ஆனால் அவங்க வளர முடியாததற்கு அடிப்படையாக இருப்பது சாதி தான் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில ஒரு PhD பண்ணி அதை பத்தி ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைய இருக்கிற நவீன சமூகம், புதிய தலைமுறைகள் இந்த சாதியை பற்றிய புரிதலுக்கு வரணும். உடனே சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க சொல்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சாதியை ஒழிக்கணும்னா ரிசர்வேஷனை ஒழிக்கணும், இடஒதுக்கீடை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாதி என்பது நோயினா ரிசர்வேஷன் மருந்து. இங்க ரிசர்வேஷன் மருந்தா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்காம அந்த ரிசர்வேஷன் மூலமா தான் சாதி பாதுகாக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க. சாதி ஒழிக்கப்படுவதற்காக கொடுக்கப்படுகின்ற மருந்துதான் ரிசர்வேஷன் தவிர, சாதி பாதுகாப்பதற்காக ரிசர்வேஷன் கொடுக்கப்படல என்பதை புதிய தலைமுறைகள் புரிஞ்சுக்கணும். புதிய தலைமுறைகள், மாணவர்கள் மட்டும் இல்லாம சில அறிஞர்கள், ஆய்வாளர்கள் கூட பள்ளியில சாதி சான்றிதழ் கேட்கிறாங்க. சில படைப்பாளர்கள், சினிமா கலைஞர்கள் கூட இன்னோசென்ஸா இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கிறாங்க. பள்ளிகள்ல சான்றிதழ் கேட்பதற்கும், அரசு வேலைகளில், கல்விகளில் எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அடிப்படை காரணம் அந்த சாதியை ஒழிப்பதற்கான மருந்தாக இடஒதுக்கீடை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பரிந்துரைக்கிறது என்பதை இந்த புதிய சிந்தனையாளர்கள், படைப்பாளர்கள், மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் மீண்டும் மீண்டும் சாதியை பாதுகாப்பதற்காக போய்விடும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.